இன்றைய தினம் திண்டுக்கல் மேற்கு கிழக்கு மாவட்டத்தினுடைய மண்டல குழு கூட்டம் அதில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு வருகை வந்திருக்கிறோம். காலையில் நானும் நம்முடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் பானர்ஜி அவர்களும் காலையில் கவர்னரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் எப்படி தவறாக நடந்து கொள்கிறார்கள், போதை பழக்கத்திற்கு மட்டுமல்ல குழந்தைகளிடம் அமைச்சர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெளிவாக சொல்லி அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளிடம் தொடாத இடங்களெல்லாம் அதாவது தகாத முறையில் நடந்து கொண்டது என்பது வருந்தத்துக்குரியது, வேதனைக்குரிய செயல். அதையெல்லாம் கண்டித்து மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள் கடந்த ஆட்சியை போலவே போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த 54 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 150 கற்பழிப்பு சம்பவங்கள், 75 குற்றங்கள், 85 மேலாக போதைப் பொருள் தடுப்பான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் முதலமைச்சர் கண்டுகொள்ள என்பதை கவர்னருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். டிவிகே அமைச்சர் நிர்மல்குமார் கவர்னரை போய் சந்திக்கிறதுக்கு அதிகாரிகள் உத்தரவு வாங்கி தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆய்வு நடத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இது. மதிப்புக்குரிய நிர்மல்குமார் அவர்கள் பதவி ஏற்கும் போது ஆளுநரை போய் சந்தித்தார். எதற்காக ஆளுநரை போய் சந்திச்சுக்கணும்? இவராக போய் நேரடியாக முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது கான்ஸ்டிடியூஷன். இது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. கவர்னருக்குள்ள அதிகாரங்கள், கவர்னருடைய அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 167வது பிரிவின்படி 167வது பிரிவின்படி மத்திய அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய அலுவலர்கள் அல்லது அதை சார்ந்த மாநில அரசுடைய அலுவலர்கள் எங்கு போகிறார்களோ அங்கிருந்து ஆய்வு செய்வதற்கு அவருக்கு நிச்சயமாக அவருக்கு தகுதி இருக்கிறது, சட்டத்தின்படி இடம் இருக்கிறது. இதை கூட அவர் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நிர்மல்குமாருக்கு என்னுடைய கேள்வி, திருப்பரங்குன்றத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. இவர் சட்டம் படித்தவர். சட்டம் படித்தவருக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் இப்படி ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்டிங் போடுறதுக்கு 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபா வரை சம்பளம், 5 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்குறதா இன்னைக்கு செய்தி வந்திருக்குது. நீதிமன்றத்தில் கூட இன்னைக்கு வழக்கு வர்றதாக சொல்றாங்க. அங்கே போதைப் பொருள் நடமாட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா கற்பழிப்பு சம்பவங்களும் தகாத செயல் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ ராணிப்பேட்டையில் கஞ்சா போதையில் 60 வயது மூதாட்டியை 23 வயது வாலிபர் பாலியல் வன்கொடுமை செய்தார். இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில் கஞ்சா போதையில் 60 வயசு 23 வயசு பையன் கஞ்சா. இதை எப்படி கஞ்சா போகிறத எப்படி தடுக்கணும்? அதுதான் எங்களுடைய எங்களுக்கு ஆட்சியை குறை சொல்லுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஆட்சியில் நடைபெறக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்கட்சியுடைய ஜனநாயக கடமை. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் போய் கவர்னரை பார்த்து மறப்போம். கவர்னர் சொல்லியிருக்காங்க, தன்னை பார்த்து மக்கள் குறைகளை சந்தித்து சொல்லலாம், அது முதலமைச்சருக்கு அழுத்தம் தரப்படும் அவங்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. அப்போ இந்த இவ்வளவு நாளாக நடந்த ஆட்சியில் மக்கள் குறைகளை டிவிகே கவர்மெண்ட் சரிவர கையாளவில்லை. அதாவது அதனுடைய நோக்கம் தான் அன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த விதமான நடவடிக்கைகளும் சரியான முறையில் இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த தாவேக கட்சிக்காரங்களே நிறைய தவறு பண்ணியிருக்காங்க. தாவேக கட்சிக்காரங்கள் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரே ஒருத்தர் மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஒரு விவசாயிகிட்ட போய் லஞ்சம் கேட்டதாக ஒரே ஒரு தாவேக மீது நடவடிக்கை, வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ அமைச்சர் விஸ்வநாதன் இப்படி நடந்துகிட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்க முடியும்? இன்னொரு அமைச்சர் அப்படி கஞ்சாவா என்ன ஏதோ கசக்கி
கசக்கிட்டு இருக்காரு. கேட்டால் சின்ன குழந்தைக்கு மருந்து கொடுத்தேன் அப்படிங்க. அங்கே பக்கத்தில் எங்கேயுமே சின்ன குழந்தைகளே இல்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது புரியல. அதான் முதலமைச்சர் என்ன பண்ணலான்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு என்ன மக்களுக்கு பணி எப்படி செய்யணும் அதெல்லாம் கொஞ்சம் அறிவுறுத்தணும். அப்புறம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். இதுதான் முதலமைச்சருடைய கடமை. இது ரெண்டுமே செய்யலை, நடந்துகிட்டு இருக்கிறார். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை போராட்டம் நடக்குது. அனிதா எங்களை வந்து கட்சி மாற சொன்னாங்க, ரிசைன் பண்ண சொன்னாங்க, தாவரை போட சொல்லி சொல்றாங்க. இது சம்பந்தமாக திமுக சார்பு அவங்கள பார்த்து இல்லை, அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அவங்கள்ட்ட என்ன பேசுனாங்க நமக்கு தெரியாது. ஆனால் குதிரை பேரம் நடந்தது என்பது உண்மை. ஏன்னா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே 107 சீட்டு இருந்துச்சு. வர்றதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜரை பேசி அந்த அவர் சார்ந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் அனுமதி இல்லாமலே அவர் கையெழுத்து போட்டது மாதிரி போட்டு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ அதிமுகலேருந்து ஒருத்தராக அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது குதிரை பேரமாக தான் இருக்க முடியும். தன்னுடைய ஆட்சியை வந்து மெஜாரிட்டி காட்டணுங்கிற நோக்கத்துக்காக குதிரை பேர அரசியலை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கிறது. போதும். ஒருத்தர் தவறு செஞ்சாரு, அந்த தவறு மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா அதை மாணிக்கம் தாகூர் கண்டனம்னு அறிவிச்சாருன்னா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எங்கள் வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. நான் 60 வயசு மூதாட்டியை 23 வயசு வாலிபர் கஞ்சா போதையில் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் கண்டிக்கணும்னு சொன்னால், இது கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னால் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்க முடியும்? அவர்களுடைய பார்வை சரியில்லை, அவ்வளோதான். போதும் போதும். Wait 2 minutes. Our report, sir. எல்லாரும் எவ்வளவு சொல்லிட்டு சரி, கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்காம எனக்கு மற்ற மீட்டிங் முடிச்சு நீங்க வந்துட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திண்டுக்கல் மேற்கு கிழக்கு மாவட்டத்தினுடைய மண்டல குழு கூட்டம், அதில் கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு வருகை வந்திருக்கிறோம். காலையில் நானும் நம்முடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் பானர்ஜி அவர்களும் காலையில் கவர்னரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் எப்படி தவறாக நடந்து கொள்கிறார்கள், போதை பழக்கத்திற்கு மட்டுமல்ல குழந்தைகளிடம் அமைச்சர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெளிவாக சொல்லி அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளிடம் தொடாத இடங்களெல்லாம், அதாவது தகாத முறையில் நடந்து கொண்டது என்பது வருந்தத்துக்குரியது, வேதனைக்குரிய செயல். அதையெல்லாம் கண்டித்து மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள் கடந்த ஆட்சி போலவே போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த 54 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 150 கற்பழிப்பு சம்பவங்கள், 75 குற்றங்கள், 85 மேலாக போதைப் பொருள் தடுப்பான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் முதலமைச்சர் கண்டுகொள்ள என்பதை கவர்னருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். டிவிகே அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, கவர்னரை போய் சந்திக்கிறதுக்கு அதிகாரிகள் உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆய்வு நடத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இது. மதிப்புக்குரிய நிர்மல்குமார் அவர்கள் பதவி ஏற்கும் போது ஆளுநரை போய் சந்தித்தார். எதற்காக ஆளுநரை போய் சந்திச்சுக்கணும்? இவராக போய் நேரடியாக முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது கான்ஸ்டிடியூஷன் இருக்கு.
இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது கவர்னருக்குள்ள அதிகாரங்கள். கவர்னருடைய அதிகாரம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 167வது பிரிவின்படி மத்திய அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய அலுவலர்கள் அல்லது அதை சார்ந்த மாநில அரசுடைய அலுவலர்கள் எங்கு போகிறார்களோ அங்கிருந்து ஆய்வு செய்வதற்கு அவருக்கு வந்து நிச்சயமாக அவருக்கு தகுதி இருக்கிறது, சட்டத்தின்படி இடம் இருக்கிறது. இதை கூட அவர் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நிர்மல்குமாருக்கு என்னுடைய கேள்வி, திருப்பரங்குன்றத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. இவர் சட்டம் படித்தவருக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் இப்படி ஒரு சட்டத்தில் அமைச்சராக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்டிங் போடுறதுக்கு 5 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரை சம்பளம், 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்குறதா இன்னைக்கு செய்தி வந்திருக்குது. நீதிமன்றத்தில் கூட இன்னைக்கு வழக்கு வர்றதாக சொல்கிறாங்க. அங்கே போதைப் பொருள் நடமாட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா கற்பழிப்பு சம்பவங்களும் தகாத செயல் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ ராணிப்பேட்டையில் கஞ்சா போதையில் 60 வயது மூதாட்டியை 23 வயது வாலிபர் பாலியல் வன்கொடுமை செய்தார். இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில் கஞ்சா போதையில் 60 வயசு 23 வயசு பையன் கஞ்சா. இதை எப்படி கஞ்சா போகிறத எப்படி தடுக்கணும்? அதுதான் எங்களுடைய எங்களுக்கு வந்து ஆட்சியை குறை சொல்லுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஆட்சியில் நடைபெறக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்கட்சியுடைய ஜனநாயக கடமை. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் போய் கவர்னரை பார்த்து மறக்கிறோம். கவர்னர் சொல்லியிருக்காங்க, தன்னை பார்த்து மக்கள் போய் இதை வந்து சந்தித்து சொல்லலாம், அது முதலமைச்சருக்கு வந்து அழுத்தம் தரப்படும் அவங்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. அப்போ இந்த இவ்வளவு நாளாக நடந்த ஆட்சியில் வந்து மக்கள் குறைகளை வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து சரிவர கையாளவில்லை. அதாவது அதனுடைய நோக்கம் தான் அன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த விதமான நடவடிக்கைகளும் சரியான முறையில் இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த தாவேக கட்சிக்காரங்களே நிறைய தவறு பண்ணியிருக்காங்க. தாவேக கட்சிக்காரங்கள் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரே ஒருத்தர் மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஒரு விவசாயிகிட்ட போய் லஞ்சம் கேட்டதாக ஒரே ஒரு தாவேக மீது நடவடிக்கை, வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ அமைச்சர் விஸ்வநாதன் வந்து இப்படி நடந்துக்கிட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்க முடியும்? இன்னொரு அமைச்சர் வந்து அப்படி கஞ்சாவா என்ன ஏதோ கசக்கிட்டு இருக்காரு. கேட்டால் சின்ன குழந்தைக்கு மருந்து கொடுத்தேன் அப்படிங்க. அங்கே பக்கத்தில் எங்கேயுமே சின்ன குழந்தைகளே இல்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது புரியல. அதான் முதலமைச்சர் என்ன பண்ணலான்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு என்ன மக்களுக்கு பணி எப்படி செய்யணும் அதெல்லாம் கொஞ்சம் அறிவுறுத்தணும். அப்புறம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இதுதான் முதலமைச்சருடைய கடமை. இது ரெண்டுமே செய்யலை, நடந்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை போராட்டம் நடக்குது. அனிதா எங்க வந்து கட்சி மாறப்பட்ட ரிசைன் பண்ண சொன்னாங்க, தாவலை போற சொல்றாங்க. இது சம்பந்தமா திமுக சார்பு காவலனை பார்த்து இல்லை, அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அவங்கள்ட்ட என்ன பேசுனாங்க நமக்கு தெரியாது. ஆனால் குதிரை பேரம் நடந்தது என்பது உண்மை. ஏன்னா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே 107 சீட்டு இருந்துச்சு. வர்றதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜரை பேசி அந்த அவர் சார்ந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் அனுமதி இல்லாமலே அவர் கையெழுத்து போட்டது மாதிரி போட்டு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ அதிமுகலேருந்து ஒருத்தராக அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது குதிரை பேரமாக தான் இருக்க முடியும். தன்னுடைய ஆட்சியை வந்து மெஜாரிட்டி காட்டணுங்கிற நோக்கத்துக்காக குதிரை பேர அரசியலை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கிறது. போதும். ஒருத்தர் தவறு செஞ்சாரு, அந்த தவறு மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா அதை மாணிக்கம் தாகூர் கண்டனம்னு அறிவிச்சாருன்னா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எங்கள் வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் 60 வயசு மூதாட்டியை 23 வயசு வாலிபர்
கஞ்சா போதையில் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் கண்டிக்கணும்னு சொன்னால், இது கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னால் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்க முடியும்? அவர்களுடைய பார்வை சரியில்லை, அவ்வளோதான். போதும்.